ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமார்ட் ஸ்மார்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்து கூடயும் இட்லி கூடயும் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதையெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச கருவேப்பிலை விழுதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம இப்போது மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு. அதுக்கப்புறம் திரும்பவும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து குழம்பு நல்லா திக்காகிடும். இப்போ நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம்.